ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் கடலப்பருப்பு வடை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு கடலப்பருப்பை நான் ஒரு 2 hours ஊற வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இஞ்சி, பச்சை மிளகா, எப்போயுமே காஞ்ச மிளகா போடுவோம். நான் டிஃப்ரெண்ட்டாக பச்சை மிளகா போட்டு பெருஞ்சீரகம் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி போட்டு இதை செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே முறுமுறுனும் உள்ளே சாஃப்டாகவும் கிடைக்கும். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போடணும். உப்பு சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்சளவு சோடாப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் சாஃப்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சு நம்ம வானலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி எடுத்தோம்னா முறுமுறுன்னு கடலப்பருப்பு வடை ரெடி ஆகிடும். இது கூலிங் கிளைமேட்டு, மழை கிளைமேட்லலாம் பசங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஃபங்க்ஷன்னாலே அது வேலைக்கு போகிறவங்க உடனடியாக சீக்கிரமாக செஞ்சு செய்யலாம் அப்படின்னா வடை பாயசம் செய்யும்போது கடலப்பருப்பு வடை தான் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். உளுத்த வடை கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஈஸியாக செஞ்சிடுவோம். இது எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். தேங்க்யூ.